ஓகே. இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், அதுவும் நான் வந்து இ-சேவை மையம் தான் தொடங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் ஒரு நான் ஒரு இ-சேவை மையம் வைக்கலான்னு இருக்கேன். என்னன்னு தெரில. ஓகே, நல்ல விஷயம் தான். யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். அது யாரும் வந்து நம்ம தடுக்க முடியாது. திறமைகள் அப்படிங்கிறது அவங்கவங்கள சார்ந்தது. அப்படி ஒரு வேளை நீங்கள் சொந்தமாக இ-சேவை மையம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எங்கள் மூலமாக என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் செஞ்சு தரோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொது சேவை மையம் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான தகுதிகள் அப்படின்னா, மினிமம் ஒரு +2க்கு மேலே படிச்சிருக்கணும். சிஸ்டம் நாலேஜ் பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்ககிட்ட ஒரு நல்ல சிஸ்டம், பிரிண்டர், ஸ்கேனர், டேபிள், சேர் இந்த மாதிரியான ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்கள் கையில் இருக்கணும். சிஎஸ்சி ஐடி அப்படிங்கிற காமன் சர்வீஸ் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, ஒரு டெட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஒரு வித்தின் 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு சிஎஸ்சி ஐடி கிடச்சிரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட